வலுவான ஒரு எதிரியை, ஒரு துரோகியை, மிக பயங்கரமான எண்ணங்களும் பயங்கரமான எண்ணங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற அந்த வெறி பிடித்தவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தன்னலம் பார்க்கக்கூடாது. இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் விட்டுக் கொடுத்து எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அந்த எதிரியை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு நாம் தேர்தல் களத்தில் நின்றால்தான் கேடித்தனமான ஆட்சி செய்கின்ற மோடி போன்றவர்களை நாம் துரத்தி அளிக்க முடியும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரண எதிரிகள் அல்ல அவர்கள். எப்படிப்பட்ட எதிரிகள் என்பதை 10 ஆண்டு காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாளையே குட்டிச்சவராக்கின்ற வகையில் ஒரு தேசம் ஒரு தேர்தல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் இந்த தேசத்திற்கு பிரதமரும் கிடையாது, மந்திரிகளும் கிடையாது, இருப்பது ஒரே தலைவர், அவர் மோடி. அவர் யார் என்றால் இருக்கின்ற முசோலியை போல, ஹிட்லரை போல, இடியவரை போல வர வேண்டும் என்ற நெற்காசை உள்ள அந்த மனிதரை நாம் தோற்கடிக்க வேண்டும் என்பதிலே கண்ணுக்கு இருக்க வேண்டும். வருகை தோழர்கள், மிக தெளிவாக இந்த நாடு எப்படி இந்த தீய சக்திகளிடமிருந்து விடைபெற வேண்டும், அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியெல்லாம் சுருக்கமாக பேசினாலும் விவரமாக உங்களுக்கு சொன்னார்கள். ஆக இங்கே நிறைய தலைவர்கள் பேசி இருக்கின்ற காரணத்தால் என்னை பொறுத்த வரையில் நான் அதிகம் பேசவில்லை என்று சொன்னாலும் கூட 2-3 கருத்துக்களை உங்களிடம் சொல்லி விடைபெற எண்ணுகின்றேன். நூற்றாண்டை பொறுத்தவரையில், இந்த ஆண்டை பொறுத்தவரையில், அதுவும் தமிழ்நாட்டில் என்ன முக்கியம் என்று சொன்னால், சமதர்ம கொள்கை என்பது தமிழகத்திலே உருவான காலம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அதேபோல் சுயமரியாதை இயக்கமும் தமிழகத்திலே ஆரம்பித்தது என்பது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பு. இதே நேரத்தில் தான் நாக்பூரிலே மதவெறி பிடித்த RSS தொடங்கப்பட்ட 100வது ஆண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நல்லவைகள் பிறந்த நேரத்தில் கொடியவர்களும் பிறந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும் நண்பர்களே. இன்றைக்கு காங்கிரஸை பொறுத்தவரையில் நம்முடைய இந்திய கூட்டணி என்பது ஒரு மிகச்சிறந்த கூட்டணி என்பதோடு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய ஒரு கூட்டணி, இந்திய மக்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை தரக்கூடிய கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த கூட்டணியிலே இருக்கின்றதா, இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மனதை பிடித்தவர்கள் இந்த நாட்டை விட்டு நாம் துரத்தியாக வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஆசா வாசங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒருவரும் ஒருவர் நாம் விட்டுக் கொடுத்து செயலாற்ற வேண்டும். செயலாற்றவில்லை என்று சொன்னால் நம்முடைய எண்ணம் ஈடேறாது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நடைபெற்ற தேர்தலில் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றோம். பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை கேட்டு அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து மகிழ்ந்ததால் சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல்களில், குறிப்பாக 2 தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம் என்று நான் மட்டும் சொல்லவில்லை, இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை பேரும் சொன்னார்கள். ஏன் பாரதிய ஜனதா கட்சி கூட சொன்னது, ஹரியானாவிலே அவர்கள் வீழ்ந்து போவதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? இமாச்சல் பிரதேசத்திலே வெற்றி பெற்றதால் ஹரியானாவிலே சறுக்கி விட்டோமே, அதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வலுவான ஒரு எதிரியை, ஒரு துரோகியை, மிக பயங்கரமான எண்ணங்களும் பயங்கரமான எண்ணங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற அந்த வெறி பிடித்தவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தன்னலம் பார்க்கக்கூடாது. இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் விட்டுக் கொடுத்து எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு அந்த எதிரியை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு நாம் தேர்தல் களத்தில் நின்றால்தான் கேடித்தனமான ஆட்சி செய்கின்ற மோடி போன்றவர்களை
நாம் துரத்தி அளிக்க முடியும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரண எதிரிகள் அல்ல அவர்கள். எப்படிப்பட்ட எதிரிகள் என்பதை 10 ஆண்டு காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாளையே குட்டிச்சவராக்கின்ற வகையில் ஒரு தேசம் ஒரு தேர்தல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் இந்த தேசத்திற்கு பிரதமரும் கிடையாது, மந்திரிகளும் கிடையாது, இருப்பது ஒரே தலைவர், அவர் மோடி. அவர் யார் என்றால் இருக்கின்ற முசோலினியை போல, ஹிட்லரை போல, இடியவரை போல வர வேண்டும் என்ற நெற்றாசை உள்ள அந்த மனிதரை நாம் தோற்கடிக்க வேண்டும் என்பதிலே கண்ணுக்கு வெட்டுமாக இருக்க வேண்டும். அவர்களை தோழர்கள் ஏதோ நம்மளுக்கு லாபம் வந்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள் கூட, நாம் ஜெயித்தால் போதும் என்று நினைப்பதை விட நம்முடைய இந்த இந்திய கூட்டணி என்பது மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று அந்த உள்ளதோட நோக்கத்தோடு நாம் அரசியல் செய்தால்தான் இந்த நாட்டிலே இருக்கின்ற நோய்களை தூக்கி எறிய முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கிறார். ஆனால் இருக்கின்றன அத்தனை பேருக்கும் காஷ்மீரத்தில் இருந்து கீழே கன்னியாகுமரி வரை இருக்கின்ற கிட்டத்தட்ட 140 கோடி மக்களாகிய நமக்கு ஒரே இடத்தில் நாம் ஒருபட்டு இருக்கின்றோம். அது இந்த நாடு பிளவுண்டு போகக்கூடாது. இந்திய நாடு என்பது ஒரே நாடாக இருக்க வேண்டும். நம்மை பொறுத்தவரை இந்திய நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும். இங்கே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் மரியாதை இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த தீயவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமை அதிகம் இருக்க வேண்டும். சொந்த கருத்துக்களை கொண்டு வந்து திரிப்பது என்பது தமிழகத்திலே இந்த கூட்டணிக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கும். அதை நாம் கொஞ்சம் கூட செய்யக்கூடாது என்பதை மட்டும்தான் இங்கே சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.